வணக்கம். தமிழ் கிராமத்து பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம முன் பீஸ் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ துணியை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த ஓப்பன் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? நம்ம சைடு இருக்கணும். க்ளோஸ் பின்பக்கத்துக்கு தான் க்ளோஸ் நம்ம சைடு இருக்கணும். முன் பீஸுக்கு ஓப்பன் சைடு நம்ம சைடு இருக்கணும். ஓகேவா? முன் பீஸை பொறுத்தவரை கிராஸ் பீஸ் இருக்குது, நேர் பீஸ் இருக்குது. நேராக போட்டால் கிராஸ் பீஸு, இந்த மாதிரி கிராஸாக போட்டால் கிராஸ் பீஸு. நான் ரெண்டும் வச்சு காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன். ஓகேவா? முன் பீஸ்லேயே கிராஸ் பீஸு. இப்போ கிராஸாக போட்டுட்டு பின் பீஸை போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா முன் பீஸ் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பின் பீஸு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே அழகாக பொறுமையாக லைனு அந்த பின் பீஸ்லேயே நம்ம வரையணும். பின் பீஸை போட்டு தான் நம்ம முன் பீஸ் கட் பண்ணுவோம். அந்த பின் பீஸ்லேயே நம்ம அழகாக அந்த போட்டு அச்சு மாதிரி என்ன பண்ணணும்னா அழகாக வரையணும். வரையும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கிட்டு இங்கிட்டு கூட வரைஞ்சிடக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக அந்த இதுலேயே அளவு எடுத்து வரையணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கழுத்து ஷோல்டர் அளவு பாருங்கள், 3 தான் வச்சுருப்போம். நம்ம வரையும் போது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணால் 3.25 3.5 போயிடும். ஓகேவா? அப்படி வரையக்கூடாது. கரெக்டாக அதில் வச்சு வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம முன்கழுத்து எடுக்கிறோம். ஓகேவா? முன்கழுத்து எத்தனை அப்படின்னா 6 இன்ச்சு. ஓகேவா? 5.5 வச்சுருப்பேன், 5.5 இன்ச்சு. முன்கழுத்து 5.5. ஓகேவா? 5.5 வச்சுட்டு நம்ம ஸ்கேலை இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். நேராலாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? கிராஸாக வச்சு அழகாக ஒரு கோடு போடுறோம். அந்த சைடு இந்த சைடும் பெண்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும்னா இது வைக்கணும், ஸ்கேலை வைக்கணும். கோடு போட்டுட்டு கோடை எங்கே எண்டு முடியுதோ அது வரை இது பண்ணிடக்கூடாது. நம்ம பின் பீஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது எதில் முடியுதோ அது வரையும் சேர்த்து அதோட ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு எடுத்து வளைவு. ஓகே, வளைவுக்கு 1/2 இன்ச்சு எடுத்து அப்படியே என்ன பண்ணிக்கிறோம்னா போட்டு வளைவு மாதிரி இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? வரைஞ்சிக்கிறோம். பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? வரைஞ்சிட்டு அதே மாதிரி அக்குள்கிட்ட நம்ம முன்னாடி ஏன்னா கைக்கிட்ட கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணணும். ஏன்னா சுருக்கு அடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் துணி தூக்குன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கணும். அக்குள்கிட்ட அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு நான் இப்போ வரைஞ்சிருக்க மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணும்போது அதோட கீழே தான் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து கிராஸோட உயரம் எத்தனை அப்படின்னா 13. கிராஸோட உயரம் 13 இன்ச்சு வைக்கிறோம். வச்சுட்டு ஸ்கேல் எடுத்து அழகாக ஒரு கோடு. ஓகேவா? கோடு போட்டுக்கணும். நம்ம நீட்டாக பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக நம்ம லைன் வரைய தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீட்டாக வரும். நம்ம பாட்டுக்கு ஏனதானம்னு வரையக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 இன்ச்சு வைக்கிறோம். இந்த சைடும் அந்த சைடும் பட்டி வைப்போம் பார்த்தீங்களா, இது இப்படி ரவுண்டாக வரும்ல அந்த ஷேப்பு. அங்கிட்டு 2 இன்ச்சு, இங்கிட்டு 2 இன்ச்சு. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு சர்வசாதாரணமாக வந்துடும். இப்போ அந்த 2 இன்ச்சையும் இந்த 2 இன்ச்சையும் இணைக்கணும்ல, இணைக்கிறதுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு தான் 4 இன்ச்சு. 4 இன்ச்சு எடுத்து இந்த இதையும் இந்த சைடில் உள்ள 2 இன்ச்சையும் அந்த சைடில் உள்ள 2 இன்ச்சையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இதுபடி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ப்ளவுஸு. நான் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன், இதே நல்லா பாருங்கள் இந்த வீடியோவை. ஏற்கனவே நான் பின் பீஸ் போட்டிருக்கேன், தமிழ் கிராமத்து பெண் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இது முன் பீஸ் வரைஞ்சி அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் பாருங்கள். முன்கழுத்து எடுக்கிறோம், 1/2 இன்ச்சு குழையிறதுக்கு வளைவு. இங்கேருந்து கிராஸோட உயரம் எடுக்கிறோம். இந்த சைடு 2 இன்ச்சு, அந்த சைடு 2 இன்ச்சு. ஓகேங்களா? அதை எடுத்து அழகாக என்ன பண்ணிக்கிறோம், கோடு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இது எப்படின்னா இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எல்லாம் வச்சு சொல்லுவாங்க பாருங்களேன். அளவு ப்ளவுஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கிட்டு 1/4 இன்ச்சு விடுங்க, 1/2 இன்ச்சு விடுங்கன்னா நமக்கு குழப்பமாகும். இது கரெக்டாக இந்த பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸை வச்சு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு கரெக்டாக 1 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு அந்த கேப் கிடைக்குது பார்த்தீங்களா. இதில் தான் நம்ம டாட் வைக்க, மேலே கழுத்துக்கு கீழே 1/2 இன்ச்சு,
எல்லாத்துக்குமே கரெக்டாக வரும். இது குட்டி குட்டியாக டாட்டு இதெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா புரியாது, ஃபஸ்ட்டே பழகுறவங்களுக்கு புரியாது. ஓகேவா? அதுக்காக நம்ம 2 இன்ச்சு விட்டாவே, நீங்கள் கிராஸோட உயரத்தை எடுத்துகிட்டு 2 இன்ச்சு விட்டாவே உங்களுக்கு கேப்பு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? கிராஸ் உயரம் எவ்வளவோ அதோட எடுத்துக்கிட்டு 2 இன்ச்சு விட்டாவே உங்களுக்கு அதுக்கான இடம் இருக்கும். ஓகேவா? இதுக்கு 1/4 இன்ச்சு விடுங்க, 1/2 இன்ச்சு விடுங்க, டாட்டா வச்சா உங்களுக்கு புரியாது. இந்த இதுபடியே கட் பண்ணுங்கள். ஈஸியாக ப்ளவுஸு அழகாக ஸ்டிச் பண்ணலாம், அழகாகவும் புரியும். ஓகேவா? அதுபடியே நம்ம என்ன பண்ணோன்னா கட் பண்ணணும். நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ லைன் மேலேயே வச்சு கட் பண்ணுங்கள். என்ன டவுட்டோ கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அப்படி 21 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், கேளுங்க. என்ன டவுட்டோ நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் பொறுமையாக தான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இப்போ கேமரா ஸ்டாண்டு இந்த மாதிரியெல்லாம் இல்லை. நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு யூடியூப்பில் பேசுகிறதுக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ தான் சரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோமே, நான் ஒரு சென்டரில் போய்ட்டு கிளாஸ் எடுக்கிறேன். சரி யூடியூப்பில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு. அங்கே சொல்லி கொடுக்குறத யூடியூப்லேயும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு ஒரு தாட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம், வெளியில் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களாம் வீட்டிலேருந்து தைங்க. இது நமக்கு ஒரு பெனிஃபிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொன்னபடி மெஷர்மெண்ட் படி என்னென்ன அளவுகள் எடுத்து கட் பண்ணணுமோ அழகாக வரும். அந்த கழுத்தெல்லாம் பார்த்திங்களா அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தடுத்து வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.